ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட லிஸ்டிங் பிரைஸ் $1 இருந்தாலுமே வேஸ்ட் தான். ரீசனை இந்த வீடியோட 4வது பாயிண்ட்ல நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. பட் நம்ம இந்த கேம் பிளே பண்றதுனால எவ்வளவு காயின்ஸ் தான் கிடைக்க போகுது, அந்த காயினோட உண்மையான லிஸ்டிங் பிரைஸ் என்னவா இருக்கும், அதனால இந்த காயின் மூலியமா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியமா இந்த காயின் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஃபாஸ்டா செல் பண்றதுன்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே கேக்குது. என்ன ப்ரோ, போன வீடியோல இந்த காயின் மேபி ஸ்கேமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா இப்போ நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, போன வீடியோல மேபி இந்த காயின் ஸ்கேமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது அந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல, ப்ரோ நாங்க இந்த காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றது இல்ல, சும்மா கேம் பிளே பண்றோம், வந்தா லக்கு ப்ராஃபிட் வரும், போனா பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ, லாஸ்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு சைட்ல இருந்து மட்டும் யோசிக்காம அஸ் அ கிரியேட்டரா 2 சைட்லையும் யோசிக்கணும். மேபி இந்த காயின் லிஸ்ட் ஆயிட்டு ஒரு சில பிரைட்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க இந்த காயின் மூலியமா எவ்வளவு ஏர்ன் பண்ணலான்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நான் அனாலிசிஸ் பண்ண விஷயத்த ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரி, முதல் விஷயம், கஷ்டப்பட்டு கேம் பிளே பண்றோமே, எவ்வளவு காயின்ஸ் தான் இது மூலியமா நமக்கு கிடைக்க போகுதுன்றதுக்கு என்னுடைய சூப்பரான ஆன்சர். ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒயிட் பேப்பர் கமிங் சூன்னு போட்டிருந்தாலும் எக்ஸ் தளத்திலையும் ஒரு சில சோஷியல் மீடியாலையுமே ஒரு போட்டோ வைரலா போயிட்டு இருக்கு. அதுல ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை பேஸ் பண்ணி 5 சீக்ரெட்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், இந்த காயினோட டோட்டல் சப்ளை 10 மில்லியனா இருக்கலாம். ஏர் டிராப் 1%, அதாவது டோட்டல் சப்ளைல இருந்து 100 மில்லியன் காயின்ஸ் வரைக்கும் ஏர் டிராப்பா கொடுக்க போறாங்க. ஆனா அந்த ஏர் டிராப்ல லிஸ்டட் டிஜிஎம் இனிஷியல் பீரியட்ல 20% மட்டும் தான் அன்லாக் ஆகும். வெஸ்டட் பீரியட் 4 மாசம் இருக்கும். லிஸ்டிங் பிரைஸ் மேபி 0.002 சென்ட்ல இருக்கலாம். ஆனா இது உண்மையான பிரைஸ் கிடையாது. இதுக்கு இன்னொரு அசம்ஷனுமே இருக்கு பிரைஸுக்காக, நான் அதை போக போக சொல்றேன். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம ரீசெண்டா போஸ்ட் பண்ண வீடியோட காமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் ப்ரோ நான் 1.5 மில்லியன் வரைக்கும் ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட டோட்டல் யூசர் 150 மில்லியன் பிளஸ் இருக்காங்க. அதுல ஜஸ்ட் 5%, 7 மில்லியன் யூசர் இதே மாதிரி ப்ராஃபிட் பெர் ஹவரை 1.5 மில்லியனுக்கும் மேல வச்சிருந்தாங்க இன்கேஸ் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட காயின் பேலன்ஸ் 15 மில்லியனுக்கும் மேல இருக்கும். அப்ப இந்த டீம்ல இருந்து காயின் பேலன்ஸுக்கு ஈக்குவலா காயின்ஸை ப்ரொவைட் பண்ணணும்னா அவங்களுடைய டோட்டல் சப்ளை குவாட்ரில்லியனா இருக்கணும். அப்படி குவாட்ரில்லியனா சப்ளை இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட் ஆர் இந்த கம்பெனிக்கு நல்லதே கிடையாது. அதனால கண்டிப்பா இப்படி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனா ரீசெண்டா இந்த நாட் காயின் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேஷியோ 1000:1 இருந்துச்சு டிஸ்ட்ரிபியூஷன்ல. அப்ப மேபி இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட ரேஷியோ 10,000:1 இருக்கலாம். இன்கேஸ் 100Kக்கு 1 இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இதுலயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி 100K:1 போட்டாலும் 10,000:1 போட்டாலும் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட ஏர்ட்ராப் காயின் பிளே பண்ண எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. பிகாஸ் 150 மில்லியன் பிளஸ் யூசர் எல்லாருக்குமே ஏர்ட்ராப் காயினை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட டீம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாருமே ப்ராஃபிட் பெர் ஹவரை பேஸ் பண்ணி ஏர்ட்ராப்ல காயின் கிடைக்கும் அப்படின்றத நம்புறோமா? ஒருவேளை அந்த டீம்ல இருந்து ஏர் டிராப் கொடுக்குற சமயத்துல ப்ராஃபிட் பெர் ஹவரும் முக்கியம் தான். அதே சமயம் நீங்க எத்தனை மெம்பர்ஸை இதுக்குள்ள இன்வைட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏர் டிராப் அலோகேஷன் இருக்க போகுதுன்ற மாதிரி கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்ப நிறைய மெம்பர்ஸ் ஃபில்டர் ஆவாங்க, அவங்களுக்கு ஏர் டிராப் கிடைக்காது. ஆல்சோ இப்ப நிறைய யூசர் இந்த கேம் பிளேவை பாட்ஸை பேஸ் பண்ணி பிளே பண்ணியே அதிகமான காயின்ஸை தக்க வைக்கிறாங்க. அந்த பாட்ஸையுமே இந்த அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் ஏர் டிராப் யாருக்கு போகணும்ன்றதையே டிசைட் பண்ணுவாங்க. மேபி அவங்க சொல்ற கிரைட்டீரியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏர்ட்ராப் காயின் கண்டிப்பா வரப்போகுதுன்னா எவ்வளவு காயின்ஸ் வரும்? என்னுடைய பர்சனல் அசம்ஷன் 1 மில்லியன் ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு மேக்ஸிமமா 10,000 காயின்ஸ் கொடுக்கலாம், அல்லது 1 மில்லியன் ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு மினிமமா 1000 காயின்ஸ் கொடுத்தாதான் கொஞ்சமாவது பெஸ்டா இருக்கும். ஸோ ஆன்டிசிபேஷன் ரேஷியோ 1:100 இருக்கும், இல்ல அதை விட மைனஸா இருக்கும் 1000 இருந்துச்சுன்னா. அப்ப இனிஷியல் அன்லாக் 20% சொல்றதுனால உங்களுக்கு 10,000 காயின் கிடைச்சிச்சுன்னா இனிஷியலா 2,000 காயின் தான் அன்லாக் ஆகும். இல்ல 1 மில்லியன் ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு 1000 காயின் தான் டிசைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 20%னா 200 காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த கேம் பிளே பண்றதுனால மேபி மினிமமா 200 காயின்ல இருந்து மேக்ஸிமம் 2000 காயின்ஸ் வரைக்கும் இனிஷியலா உங்களுக்கு அன்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம எவ்வளவு காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துட்டோம். ஆனா இந்த காயின் லிஸ்ட் ஆகும்போது பிரைஸ் என்னவா இருக்கும், அதனால நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இந்த காயின் ரீசெண்டா ப்ளீஸ் சேல்ல வெளியே வரும்போது 0.11 சென்ட்ல இருந்து மேபி 0.4 சென்ட் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு.
இருக்கலாம். ஆல்சோ இப்போ டோக்கன் சேலுமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி பல சோஷியல் மீடியால சொல்றாங்க. அதுல மினிமமா நீங்க 0.5 சொலானால இருந்து 100 சொலானா வரைக்கும் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை பை பண்ண முடியும். ஆனா ஒரு சொலானாவுக்கு அவங்க இப்ப ப்ரொவைட் பண்ற ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் 1 மில்லியன். ஆனா இப்ப வந்த ப்ரீ சேல் பிரைஸ்லயே இந்த காயின் லிஸ்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா நாட் காயினே ப்ரீ சேல்ல வந்த பிரைஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ரீச் பண்றதுக்கு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கு. சோ இந்த காயினோட மினிமம் லான்ச்சிங் பிரைஸ் ஒரு போட்டோ வைரல் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டோக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி. அதுல பாத்தீங்கன்னா 0.002 சென்ட்னு போட்டிருக்கு. அது உண்மையான டோக்கனாமிக்ஸ் ஆனே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் ஃபார் அசம்ஷனுக்காக அது மினிமம் பிரைஸா எடுத்துட்டு இன் கேஸ் இப்ப வந்த ப்ரீ சேல்லயே இந்த காயின் லிஸ்ட் ஆகுது 0.12 சென்ட்டுக்குன்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், நமக்கு எவ்வளவு காயின் கிடைக்கும் அப்படின்றத மினிமம் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அதுல இருந்து கால்குலேட் பண்ணோம்னா இன் கேஸ் நமக்கு 200 காயின் கிடைச்சிச்சுன்னா 0.12 ப்ரீ சேல் பிரைஸ்லயே லிஸ்ட் ஆகும்போது நமக்கு $24 to $26 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த காயினோட மினிமம் பிரைஸ் நம்ம அஷ்யூம் பண்ற 0.002 சென்ட்ல நமக்கு 200 காயின் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 0.4 சென்ட் தான் ப்ராஃபிட்டே கிடைக்குது இனிஷியல் ஸ்டேஜ்ல. இல்ல இவங்க ஏர் டிராப் ரேஷியோவை சூப்பரா செட் பண்ணி இனிஷியலாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2000 காயின் வரைக்கும் அன்லாக் ஆகுதுன்னா அப்ப 0.12 சென்ட்னு போட்டு பார்க்கும்போது $240 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். மினிமம் பிரைஸ்ல 0.002 சென்ட்னு போட்டு பார்த்தோம்னா $4 தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த காயின்ல இருந்து மினிமம் மேக்ஸிமம் காயின் கவுண்டை பார்த்தாச்சு. ப்ராஃபிட்னு பார்த்தா கூட ஆன் ஆவரேஜா மினிமம் $25 இருந்து மேக்ஸிமம் $250 வரைக்கும் நமக்கு இனிஷியல் அன்லாக்கிங் பீரியட்ல ப்ராஃபிட்டா அமைறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த ப்ராஃபிட் எப்ப பாசிபிள்னா நீங்க அந்த காயின் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா டக்குன்னு செல் பண்ணாதான் அந்த ஹை பிரைஸ்ல கொஞ்சமாவது ப்ராஃபிட் அதிகமா பார்க்க முடியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல மேபி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பம்ப் ஆறதோ டவுன் ஆறதோ அது வேற விஷயம். ஸோ அந்த காயினை நம்ம ஃபாஸ்டா செல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த காயினோட அஃபிஷியல் வெப்சைட் எக்ஸ் சோஷியல் மீடியால அல்லது அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆர்டிகல்ல இந்த காயினை நாங்க எங்கெல்லாம் லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பேரு சொல்றாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சை நீங்களுமே கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். அவங்க அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற காயின்ஸை ஃபாஸ்டா கொண்டு போனா மட்டும்தான் அதை கொஞ்சமாவது ஃபாஸ்டா செல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் $1 லிஸ்ட் ஆனாலுமே ஏன் ப்ரோ வேஸ்ட்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா காயின் இன் கேஸ் $1 லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஏர் டிராப்புக்காக கொடுக்குற அந்த ஸ்பெஷல் ஃபார்முலா கிரைட்டீரியாவை நீங்க ரீச் பண்ணனா உங்களுக்கு ஏர் டிராப்பே கிடைக்காது. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ இன் கேஸ் $1 லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 10 இருந்து 30 காயின்ஸ் கிட்ட தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காயின்ல நீங்க கேம் பிளே பண்றதுனால எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்றது உங்க கையில இல்ல, அவங்க கையில தான் 95% வரைக்கும் இருக்கு. இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை பேஸ் பண்ணி என்கிட்ட கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குற விஷயம், ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ ஒயிட் பேப்பரே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவங்களுடைய வெப்சைட்டில் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேட் பை டேட்டாக போட்டிருக்காங்களே இதெல்லாம் ஒயிட் பேப்பர் கிடையாதான்னா அவங்க மேலேயே போட்டிருக்காங்க இது வந்து ரோட் மேப். இந்தந்த டேட்டில் என்னென்ன பண்ணுவோம் என்னென்ன எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒயிட் பேப்பர்ன்றது ஒரு காயினோட ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் மாதிரி. இந்த காயினோட யூட்டிலிட்டி என்னது, டோக்கன் சப்ளை எவ்வளோ இருக்குன்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஒயிட் பேப்பர். ஆல்சோ இந்த காயினை பேஸ் பண்ணி இன்னும் இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.